அருமை சகோதரர்களே, தொழிலாளர் சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலாவது என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மே தின நிகழ்வை பிரமாண்டமான முறையிலே தலவாக்கலையிலே ஏற்பாடு செய்வதற்கு இணங்கிய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களே, மத்தும பண்டார செயலாளர் அவர்களே, ஹர்ஷ டி சில்வா உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்களே, எங்களுடைய அன்புக்குரிய தோழர் கௌரவ திகாம்பரம் அவர்களே, தொழிலாளர் தேசிய சங்கம், அதே போல மலையக மக்கள் முன்னணியுடைய உறுப்பினர்களே, கௌரவ சுவாமிநாதன் சிங் அவசராய் சமாவேண்டோட, அதே போல வேட்பாளர்களாக இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சகல வேட்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் தலவாக்கலையிலே இப்படியான ஒரு பெரிய கூட்டத்தை நாங்கள் சமகி ஜனபலவே, அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கூட்டமைப்புடன் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது தொழிலாளருடைய தினம், தொழிலாளருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டிய தினம். ஆகவே தொழிலாளருடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு ஒரு மேடை தான் இந்த மே தினமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. மே தினங்களிலே பல பசப்பு வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இருந்த ஜனாதிபதிகள் ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, அதே போல கோட்டாபாய, அதற்கு பிறகு வந்த இந்த ஜனாதிபதியும் பல விஷயங்களை சொல்லியிருக்கின்றார் தொழிலாளர்களுக்கு. போன வருஷம் மே தினத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஈதோகாவுடன் சேர்ந்து சொன்னார், 1700 ரூபாய் கசட் அடிச்சிருக்குது, உங்களுக்கெல்லாம் 1700 ரூபாய் கிடைக்குதுன்னு. இதுவரைக்கும் 1700 ரூபாய் இல்ல. இப்பொழுதே ஜனாதிபதி என்ன சொல்றார்? நான் 1700 ரூபாயை பத்தி பேசுறேங்கிறாரு. எப்ப பேசுவாரு, எப்ப முடிப்பாரு, எப்ப எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும்? ஆனா அதே நேரத்தில் இன்னைக்கு எங்களுடைய விஷயங்களை பார்த்து கொள்ளுங்கள். அரிசி என்ன விலை, மாவு என்ன விலை, தேங்காய் என்ன விலை, முட்டை என்ன விலை? இந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைந்து இருப்பது இந்த முட்டை மாசி, இந்த முட்டை, தேங்காய், அதே போல அரிசி. இது இன்று பெரும்பான்மை மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் மலையக மக்களுக்கு ஊதியம் இல்லாத இந்த நேரத்திலே இவ்வாறான விலை அதிகரிப்பு என்பது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த ஜனாதிபதிக்கு வாக்களித்தார்கள், நாங்கள் வாக்களிக்கவில்லை. நூரெலிய மாவட்டத்தில் தான் நான் நினைக்கிறேன் அதிகப்படியான வாக்குகளை ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த பிரேமதாசாவுக்கு நாங்கள் அளித்தோம். அபிமேத்தன ஆடம்பரம் கேண்ட ஜனாதிபதி විපක්ෂ නායකතුමනි, ගිය ජනාධිපති මැතිවරණයේදී ඔබතුමාට ලක්ෂ 1මාරකට වැඩි මෙතන ඡන්දෙ වැඩි තිබුණා. ඒක අමතක කරන්න හොඳ නැහැ. නමුත් පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී 5 දෙනෙක් මෙතන ආවා, අපි 3 දෙනෙක් ආවා. මේ 5 දෙනාගේ නම කවුරු හරි හැවුවොත් දන්නේ නැහැ. කවුද කියලා දන්නේ නැහැ. දන්නේ නැති මිනිසුන්ට ඡන්දෙ දාලා තිනවා, නුවරඑළිය මිනිසුත් ඡන්දෙ දාලා තිනවා. ඒක අපි කනකාටු වෙනවා. නමුත් මමට මේ සුනාමිය එකෙත් මට දිගාමරමට ඡන්දෙ දීපු කට්ටියට මම වඳිනවා මේ අවස්ථාවේදී. ඕගොල්ලෝ නිසා තමයි අද අපි පාර්ලිමේන්තු මැතිරිය හැටියට මෙතන කටයුතු කරනවා. ඒක නිසා කවදාවත් ඔබතුමන්ලා අමතක කරන්න අපි වැඩ කරන්නේ නැහැ. உங்களை மறந்து நாங்கள் எப்பவுமே வேலை செய்ய மாட்டோம். உங்களுடன் தான் நாங்கள் எப்பவுமே இருப்போம். ஆகவே இன்னைக்கு ஜனாதிபதி சொன்னார் என்னன்னு சொன்னாரு, தலவாக்கலையில் வந்து கூட்டத்தில் சொன்னாரு, உங்களுக்கு தோட்டம் வீடுக்கு வேலைக்கு வேணும்னா தலவாக்கலையில இருந்து ஒரு பிள்ளையை கூட்டிட்டு போங்க. கொழும்புல கொத்து ரொட்டி போடணும்னா ஹட்டன்ல ஒரு பொடியனை கூட்டிட்டு போங்க. இதுதான் சொன்னாரு. அன்னத்தை மாத்த போறேன்னு சொன்னார். ஒன்றும் மாத்த முடியல அவரால். 24 மணி நேரத்தில் அர்ஜுன மகேந்திரனை கொண்டு வரேனாரு. 24 மணி நேரத்தில் உகண்டாவில இருந்து காசு கொண்டு வரேனாரு. ராஜபக்ச கொண்டு போன காசு இதுவரைக்கும் கொண்டாடல. எலக்ட்ரிசிட்டி, அதாவது மின்சார விலையை உடனே 30% குறைக்கிறேனாரு. இதுவரைக்கும் குறைக்கல. இன்னைக்கு பெட்ரோல் விலையை குறைச்சிருக்காரு, ஏன்னா எலெக்ஷனுக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக. இதெல்லாம் ஏமாத்து வித்தை, இது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களது எதிர்கால தீர்மானங்களை எடுக்கும் பொழுது சற்றும் சிந்தித்து எடுக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்காகத்தான் இப்பொழுது எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக
கிட்டத்தட்ட 302 வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கின்றார்கள் இந்த தேர்தலிலே. ஆகவே இந்த தேர்தலிலே களமிறங்கி இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு உங்கள் வாக்கை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இப்ப ஜனாதிபதி சொல்றாரு, எனக்கு வாக்களிக்காத ஒரு பிரதேச சபைக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவருடைய காசு தேவையில்லை. நான் பிரதேச சபை தலைவராக இருந்தேன். அரசாங்க காசை வாங்கி செலவழிக்கல. எங்களுக்கு வருகின்ற வருமானத்தை வச்சு செலவழிச்சா போதும். அந்த அளவுக்கு உள்ளூராட்சி சபைகளுடைய தலைவருக்கும் அந்த சபைக்கும் தீர்மானிக்கின்ற பொறுப்பு இருக்கின்றது. இன்னைக்கு இந்த ஏதாவது மைதான பிரச்சனை அல்லது சுடுகாடு பிரச்சனை வந்தா ஜனாதிபதி கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க தேவையில்ல, பார்லிமெண்ட்ல பேச தேவையில்ல. அது எங்களுடைய உள்ளூராட்சி சபையிலே பேசினா போதும். இன்னைக்கு தலவாக்கல்ல சபைக்கு எவ்வளவு பணம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். கொழும்பு மாநகர சபைக்கு இன்னைக்கு வெஸ்டர்ன் ப்ராவின்ஸை விட, மேல் மாகாணத்தை விட அதிகமான பணம் இருக்கின்றது, தீர்மானிக்க சக்தி இருக்கின்றது கொழும்பு நகர சபைக்கு. ஆகவே உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தீர்மானிக்கின்ற சக்தி அந்த தலைவர்களுக்கும் அந்த உறுப்பினர்களுக்கும் இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே அரசாங்கம் ஏமாற்றுவதை போல நாங்கள் ஏமாந்தவர்கள் அல்ல. எங்களது வாக்குகளை இந்த முறை சரியான முறையிலே தெரிவு செய்து கொண்டால் நிச்சயமாக அடுத்த முறை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாஸ் அவர்களை நாங்கள் உருவாக்குவோம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஏனென்றால் ஊழல் இல்லாத ஒரே ஒரு ஜனாதிபதி அபேட்சகர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தான். எல்லா ஜனாதிபதியும் ஏமாத்திட்டாங்க. இவருக்கு கொடுத்து பார்ப்போம், இவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். ஆகவே இவருடைய தலைமையிலே ஒரு நல்ல அரசாங்கத்தை எதிர்காலத்திலே உருவாக்குவதற்கு மலையக மக்கள் எப்போதுமே உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.